அன்பானவர்களுக்கு அன்பின் வணக்கம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் மசியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ண கத்திரிக்காயை இதனோட நம்ம சேர்த்து நல்லா சுருள வதக்கணுங்க. சுட சுட சாதத்தோட சுட சுட கத்திரிக்காய் மசியல் வச்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நல்லா சுருண்டு வந்திருக்குங்களா? இப்போ பாருங்கள், இதன் கூட நான் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்கணுங்க. சுருண்டு வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக சுருண்டு வருது பாருங்கள். எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ கத்திரிக்காய் நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டேஸ்ட் வந்து கொடுக்குங்க. கத்திரிக்காயும் எண்ணெயும் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. அப்போ தான் அந்த தொக்குக்கான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான பொருட்களை நான் வந்து சைடில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வெங்காயம், தக்காளி, அடுத்ததாக பூண்டு, கருவேப்பிலை, இதெல்லாம் நான் வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கிறேங்க. ஸோ இதை பாத்திரத்தில் ஒன்றத்தில் தனியாக மாற்றிக்கிறேன் இந்த வதங்கிய கத்திரிக்காயை. ஸோ எண்ணெய், கடுகு, அதன் கூட பூண்டு, பிறகு வெங்காயம், இதெல்லாம் ஒன்று சேர வதங்கின பிறகு இதன் கூட நான் இன்னும் தக்காளியை ஆட் பண்ணணுங்க. தக்காளியை சேர்த்து வதக்கணுங்க. பாருங்கள், தக்காளியை சேர்த்தாச்சு. இதன் கூட உப்புங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னுவாங்க. உப்பு போட மறந்துடக்கூடாது நம்ம. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொக்கு பதத்துக்கு வரணுங்க. அதன் கூட இந்த வதங்கிய கத்திரிக்காயை மீண்டும் ஒன்று சேர்க்கணுங்க. ஒன்று சேர்த்து என்ன பண்ணணும், அழகாக வதங்கணுங்க. மசியல் அப்படின்னாவே மசிச்சது தான் மசியல் அப்படின்னும் பாருங்கள். அதுவே தானாக சுருண்டு மசிஞ்சு போச்சு. அதை நம்ம மசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இப்போ தேவையான காரம்ங்க. எனக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ரொம்ப வச்சிடக்கூடாது. தண்ணி ரொம்ப வச்சோம்னாக்கா அதுக்கான அந்த பக்குவம் வராமல் போயிடும். ஸோ தேவையான அளவு தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ தேவையான அளவு புளி கரைசலுங்க. புளி கரைசலும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதித்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரணுங்க. அது பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. கொதித்த பிறகு நல்லா கிரேவி போல் வந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் சுண்டி தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதை சுட சுட சாதத்தோட சுட சுட இந்த தொக்கு வச்சு சாப்பிடும்பொழுது, மசியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.